நான் ரொம்ப நாளாக ஒரு வீடியோ போடணுன்னு ஆசைப்பட்டேன். ஒரு 3, 4 வருஷமாக யோசித்துட்ருந்தேன். ஆனால் எனக்கு அதுக்கு டைமே கிடைக்கல. என்னென்னா, சுகர் வந்தால் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லி தான் போடணுன்ட்டு இருந்தேன். கொஞ்சம் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன் ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸில் ஒரு 30, 40, 50ல் யாருக்கு வேணாலும் இந்த மாதிரி சுகர் வரும். டயபெட்டிக்ஸ் வரும்போது ஒரு பார்டரில் 140 காட்டுச்சுன்னா, ஒரு 30 வயசுலேயோ 40 வயசுலேயோ பார்டரில் 140 காட்டும்போது அப்போயே நம்ம டீ காஃபியில் சுகர் போடாமல் சாப்பிட்டு ஸ்வீட் ஃபுல்லாமே அவாய்ட் பண்ணிட்டோம்னாவே ஓரளவுக்கு சுகர் டயபெட்டிஸ் வர்றதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி சப்போஸ் அதை நான் பண்ணலை, அப்போ வந்துருச்சுன்னா அதை ரிவர்ஸ்லேயே அந்த சுகரை கொண்டு போகலாம். அப்போ ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணேன்னா, கார்போஹைட்ரேட்டே எடுத்துக்க மாட்டேன். மத்தியானம் லஞ்ச் எடுத்துக்க மாட்டேன். மார்னிங் ஒரு வாட்டி இட்லி எடுத்துப்பேன். அந்த மாதிரி கார்போஹைட்ரேட்டு டெய்லி கார்போஹைட்ரேட்டு நிப்பாட்டிட்டு அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி சுகருக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரைஸெல்லாம் நிறைய தின்றுருப்போம். நார்மலாக ஒரு 4 இட்லி மார்னிங், மத்தியானம் நல்ல ஒரு ரைஸு, சாம்பார், ரசம்லாம் போட்டு சாப்பாடு சாப்பிட்டு நைட்டும் டிஃபன் சாப்பிட்டு அந்த மாதிரி இருப்போம். இங்கே கொஞ்சம் நம்மளோட ஃபுட் ஸ்டைலை மாற்ற வேண்டியது இருக்கும். அப்படி அந்த நேரம் ஸ்டார்டிங்கில் மாற்றினாவே சுகர் ரிவர்ஸில் போயிடும். எனக்கு அப்படி தான் ஆச்சு. எப்படின்னா, சுத்தமாகவே ரைஸ் மத்தியானம் எடுத்துக்காமல் நான் மீதி என்னென்ன சாப்பிடணும், சுகர் எது கண்ட்ரோல் ஆகுற ஃபுட்ஸு, கொய்யாப்பழம் நிறைய சாப்பிடுவோம். கொய்யாப்பழம், நவாப்பழம். கொய்யாப்பழம் நம்ம பக்கத்துலேயே கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த கொய்யாப்பழம் நிறைய சாப்பிட்டேன். அப்புறமேட்டுக்கு பாவக்காய், 1/2 கிலோ பாவக்காய் கூட அப்படி வதக்கி லஞ்சில் வச்சு சாப்பிடுவேன். அப்புறம் நெல்லிக்காய் நிறைய எடுத்துப்பேன். நெல்லிக்காய் எடுக்கும்போது நம்ம நிறைய தண்ணி குடிச்சிடணும். நெல்லிக்காய் கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். அதனால் நான் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா தண்ணி நிறைய குடிச்சிருவேன். நெல்லிக்காய், அப்புறம் வெந்தயம், எந்திரிச்சோடனே மார்னிங் வெந்தயம் சாப்பிட்ருவேன். அப்புறம் இந்த மாதிரி ரைஸெல்லாம் கம்மி பண்ணும்போது சாதாரண மாதிரி க்ரீன் டீ குடித்தேன். ஈவினிங் ஆனால் க்ரீன் டீ குடிப்பேன். அப்படி இருக்கும்போதே எனக்கு சுகர் ரிவர்ஸில் போயிட்டு எப்பயுமே 80ல் தான் இருந்துச்சு. ஒரு 2 இயர்ஸ் அப்படி தான் மேனேஜ் பண்ணேன். அப்புறமேட்டுக்கு சுகரை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா, நம்மளை சுற்றி கார்போஹைட்ரேட்டு இல்லாதது நிறைய இருக்கும். அதை நம்ம நிறைய சாப்பிட்டுக்கலாம். கார்போஹைட்ரேட்டை ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு ஒரு நாள் மித்தது நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுவேன். எதில் ஸ்வீட்டே இல்லாத, ரொம்ப ஸ்வீட் இல்லாத ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் சாப்பிடுவேன். பப்பாயா எடுத்துப்பேன். பப்பாயா சுகருக்கு மஸ்ட்டு சாப்பிடணும். பப்பாயா எடுத்துப்பேன். அப்புறமேட்டுக்கு கிர்னியில் ஸ்வீட் ரொம்ப இருக்காது. அதனால் நான் கிர்னி நிறைய சாப்பிடுவேன். கிர்னி எடுத்துக்குவேன். ஒரு மாதுளமே சாப்பிட்ணுன்னு நினச்சோம்னா, மாதுளம் நல்லதுன்றாங்க டாக்டர்ஸ், மாதுளம் எடுத்துக்கணுன்றாங்க. அப்போ மாதுளை சாப்பிடும்போது அன்றைக்கி நம்ம கொஞ்சம் லஞ்சு கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிக்குவேன். அப்படி தான் நான் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு மாதுளம் எடுத்துப்பேன். எது நம்மளுக்கு சுகருக்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும், நார்ச்சத்து. ஒரு இட்லி, நார்மல் மார்னிங் இட்லி சாப்பிட்டா கூட நம்ம அதுக்கு சட்னின்ட்டு போகாமல் ஒரு நூக்கல், ஒரு கேரட்டு, காய்கறிகள்லாம் போட்டு சாம்பாரை வச்சுக்கிட்டு அந்த இட்லிக்கு சாப்பிடணும். ஒரு வாய் ஃபுட்டு எடுத்தால் கூட அதில் நம்ம நார்ச்சத்து இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். இட்லிக்கு நம்மளுக்குன்னு மெனக்கட்டு மாவு அரைச்சிக்கலாம். எப்படின்னா, உளுந்து வெந்தயம் கொஞ்சம் கூட போட்டுட்டு ரைஸை கம்மி பண்ணி ஆட்டி அந்த இட்லியை சுட்டு வச்சுக்கலாம். அப்புறம் பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு முளைக்கட்டி அது காலையில் அந்த இட்லிக்கு கொஜ்ஜு மாதிரி வச்சோ, அந்த பச்சைப்பயிறு முளைக்கட்டினதை மத்தியானம் காய்கறி பண்ணுறோம்ல அதில் கொஞ்சம் போட்டோ, இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸோ, இல்லை அடை மாதிரி போட்டோ சாப்பிட்டுக்கணும். இப்போ நம்ம இட்லியே சாப்பிடாம கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுத்துக்கணும்னா, நான் ஒரு காலையில் இட்லி சாப்பிட்டா மத்தியானம் லஞ்சை ரொம்ப ஒரு கரண்டி ரைஸ் தான் சாப்பிடுவேன். இப்போ காலையில் ஒரு 4 இட்லி சாப்பிட்டுக்கலான்னு சாப்பிட்டுக்குவேன்.
மத்தியானம் கொஞ்சோண்டு ரைஸு. கார்போஹைட்ரேட்டை கம்மியாக எடுத்துக்கணும், அதுதான் நம்மளோட கான்செப்டு. அப்படி இருக்கும்போது எது எது நல்லது, வெண்டைக்காய் லஞ்சுக்கு வந்து நல்லா காய்கறி கீரை எல்லாமே நான் சாப்பிட்டுக்குவேன். இந்த மாதிரி ஒரு டெய்லி ஃபுட்டு நம்ம முதல்ல வந்து நிறையா சாப்பாடாக சாப்பிட்ருப்போம் சுகர் வர்றதுக்கு முன்னாடி. ஆனால் அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு டெய்லியே நான் நிறைய ஐட்டம் வேறு எல்லாமே சாப்பிடுவேன். இப்போ வந்து பால், மோர், பசிச்சிச்சுன்னா பாலை காய்ச்சி தண்ணியாக காய்ச்சி பால் குடிப்பேன். மோர் குடிச்சிக்குவேன் 11 மணிக்கு. அதுக்கப்புறம் பழங்கள் எடுத்துக்குவேன். அப்புறம் வேறு காய் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு அரை கிலோ காய் நம்ம சாப்பிடணும். என்னென்ன காய், வெண்டைக்காய், பாவக்காய், அவரைக்காய், பீன்ஸு எல்லா காயுமே சாப்பிட்லாம். நல்லா வாழைக்காய், நூக்கல், எல்லா காய்கறியுமே நம்ம நல்லா எடுத்துக்கலாம். கேரட்டு, ஒரு 2 கேரட்டை தின்னா நம்ம சுகர் வந்துடும் பயப்பட வேண்டியதே கிடையாது. கேரட்டு ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. கேரட்டு நான்லாம் நிறைய எடுத்துக்குவேன். ஆனால் அந்த கேரட்டை எடுக்கும்போது என்ன பண்ணுவேன், அந்த கேரட் இவ்வளோ எடுக்கிறோம், இவ்வளோ சுகர் நம்மளுக்கு கூடிருமோன்னு நினச்சோம்னா அந்த இடத்துல ஒரு கரண்டி கார்போஹைட்ரேட்டை அன்றைக்கி கம்மி பண்ணிவிட்டு, கேரட்டு நல்லது உடம்புக்கு, கேரட் எடுத்துக்குவேன். நான் கேரட்டு நிறையவே சாப்பிடுவேன். இந்த மாதிரி இது ஃபஸ்ட் டைம் வீடியோ போகிறேன். இன்னும் நிறைய நான் என்னென்ன பண்ணுவேன்னு நான் சொல்கிறேன்.